Welcome to our channel Craftiieeworld. இந்த வீடியோல ரொம்பவே அழகான குட்டியான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு white color A4 sheet எடுத்துட்டு அந்த A4 sheetல 8 cm நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த 8 cm இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தனியா ஷீட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். Then இதே சேம் 8 cmல பேலன்ஸ் 6 sheets நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா ஷீட்ஸ்லயுமே அகைன் 8 cm மார்க் பண்ணி இந்த ஷீட்ஸ்லயும் 8 cm ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஒரு ஷீட்ல நமக்கு 8 cm கிடைக்கும். ஸோ அந்த 8 cmமே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 8 cm நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க எக்ஸ்ட்ரா ஷீட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் ஷீட்ஸ்லயும் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த எல்லா ஷீட்ஸுமே நம்ம ஒரே ஷீட்டா மிங்கிள் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு எண்டுமே நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ ஒரு ஷீட்ல இருந்து ஒரு எண்ட் அண்ட் தென் இன்னொரு ஷீட்ல இருந்து இன்னொரு எண்ட். இப்போ ரெண்டு எண்டையுமே நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்க ஷீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஷீட்ஸுமே நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா ஷீட்ஸுமே ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு மொத்தமாக ஒரு சின்ன நோட் புக் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்மளோட அழகான குட்டியான கிராஃப்ட் இந்த மினி நோட் புக் தான். இப்போ நம்ம ஒயிட் கலர் பேப்பராகவே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் ஷீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ளூ கலர் ஷீட் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம நோட் புக்குக்கு கவர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம இந்த குட்டி நோட் புக்குக்கும் அழகாக நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மினி நோட் புக் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம மினி நோட் புக் அந்த மாதிரி எழுதி ஒரு குட்டி அழகான ஸ்மைலியும் வரைஞ்சி எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட மினி நோட் புக் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு நோட் பேடாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெசேஜஸ் எழுதி அவங்க பர்த்டே கூட நம்ம இதை கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை விட இன்னும் சின்னதாக குட்டியான ஒரு நோட் புக் செஞ்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 5 cm யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி நோட் புக் செஞ்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி மினி கிராஃப்ட்ஸ் மினி நோட் புக் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மினி நோட் புக் மினி கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.